நம்ம படிக்கும்போது ஜீவ புஸ்தகம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆண்டவர் கூட சொல்லுவாரு, அந்த புத்தகத்துல உன் பேர் இருந்தா கூட நீ ஏதாவது தப்பு தண்டா பண்ணா உன் பேரை நான் அதுல இருந்து திருப்பி போடுவேன். கர்த்தர் சொல்லுவாரு. ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கிற பிள்ளைங்க நிறைய பேரை நம்ம பார்க்கணும் வேதத்துல. அந்த மாதிரி இன்னொரு புஸ்தகமும் இருக்குதாங்க அங்க. எனக்கே இது வயசான காலத்துலதான் எனக்கே இது தெரிய வந்துச்சு. எவ்வளோ போதனை கேட்டிருக்கோம், பைபிளை படிச்சிருக்கிறோம். இந்த பைபிள் இப்போ இந்த ஆடு மாடு புள்ள மேயிற மாதிரி மேய்ஞ்சா இப்படி தான், அதாவது முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம விட்டுட்டு போயிடுவோம். வெட்டுக்கிளி மேயிற மாதிரி மேயணும். வெட்டுக்கிளி எப்படி ஒரு பயிரை அப்படியே மேய்ஞ்சி தின்னுடும். ஆடு மாடை பாருங்க, இதை இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படியே வாய் வச்சு புள்ள மேய்ஞ்சிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வேதத்தை நம்ம கருத்தா ஆழமாக படிக்கணும். எனக்கே தெரியாது, உண்மையில சொல்கிறேன். ஞாபக புஸ்தகம்னு ஒன்று இருக்குன்றது எனக்கு இந்த காலத்துல தான் இப்பதான் எனக்கு அது தெரிய வந்துச்சு. ஞாயிற்று பின்னால் கர்த்தர் முன்னால ஜீவ புஸ்தகமும் இருக்குமா, ஞாபக புஸ்தகமும் இருக்குமா. அந்த ஞாபக புஸ்தகம் எதுக்குன்னா நம்ம பேசுறதெல்லாம் அதுல ரெக்கார்ட் ஆகுமா, எழுதிருக்குமா. நம்ம வீட்டில் உட்காந்துட்டு நம்ம நிறைய பேரை பத்தி பேசுவோம், தப்பு தண்டா பேசுவோம், எதுவுமே பேசக்கூடாதுன்னு போட்டிருக்குங்க. அதுல வீணான வார்த்தைகள் வாயில இருந்து வரக்கூடாது. வேதம் போதிக்குது நம்மளுக்கு. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருக்கு பயந்தவர்கள் தான், கர்த்தரை தேடுகிறவர்கள் தான், கர்த்தருடைய பிள்ளைகள் தான். இருந்தாலும் நம்ம வாயில இருந்து சில டைம் தேவையில்லாத அபசகமான வார்த்தைகள், வீண் வார்த்தைகள் எல்லாம் வரும். வரவே கூடாதாங்க. நம்ம பேசுற ஒவ்வொன்றும் அங்க ரெக்கார்ட் ஆகுமா. கர்த்தர் அதை பார்ப்பாராங்க. மல்கியா புஸ்தகம் 3:16 அழகா போட்டிருக்குது. ஞாபக புஸ்தகம்னு ஒன்று இருக்குமா. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க இந்த உலகத்துல. நம்ம ஜீவியத்துல இப்படிலாம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா சின்ன வயசுலயே என் நாக்கையும் வாயையும் நான் கட்டி இருந்திருப்பேன். என்னென்னமோ பேசியிருக்கிறோம். இப்ப அதை நினைச்சா பயமா இருக்கு. மன்னிப்பு தான் கேட்கணும் கடவுள்கிட்ட, வேற ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. வேதம் சொல்லுது, யாக்கோபு 3:3 சொல்லுது வேதம், நாக்கை எடுக்க ஒருவனாலும் முடியாதுன்னு. நாக்கால நம்ம பிதாவை திட்டிக்கிறோம், பிதா உண்டாக்குன மனுஷனை சபிக்கிறோம், தூஷிக்கிறோம். அழகா சொல்லுது வேதம். நாக்கை ரொம்ப காத்துக்கணும் நம்ம. ரோமர் 3:13 சொல்லுது, உன் உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது, உன் வாய் கசப்பினாலும் சபிப்பினாலும் நிறைந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுது. நம்ம ஜாக்கிரதையா பேசணும், அன்பா பேசணும், நல்ல காரியங்களை மட்டுமே பேசணும்.